ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னா நான் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ணன் என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்தில் இது சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறத நான் எதுக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு அடுத்தது நான் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னார், இந்த நேரத்தில் இது வேற ஒரு சில விஷயங்கள் புரியாத மாதிரி தான் இருக்குது. புரியாத விஷயங்களை நம்மளால் எதையுமே சகிச்சிக்க முடியலை, பண்ண முடியல அப்படின்னோடனே, அதுக்காக நம்ம எந்த விஷயங்களையும் செய்யாமல் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத. செய்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு பாதையில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி அதையே யோசிச்சுக்கிட்டு ஏன் இப்படியெல்லாம் குழப்பமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. இல்லை, அந்த இடத்த விற்கிறத பற்றி எனக்கு பல குழப்பங்கள் தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்த விற்கிறது, பண்ணுறது, செய்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறேன். ஆனால் அதை செய்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். அப்படிங்கிறப்ப நம்மளால் என்ன செய்ய முடியும்? முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை எதுக்குமே இது பண்ணிக்காத ஒரு விஷயங்கள் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் கரெக்டான வேலை. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் போகிற விஷயங்களை நம்மளால் எதையும் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக ஒரு விஷயத்துக்கு புரியுற மாதிரி தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி இந்த நேரத்தில் இதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்த்து நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை தான் நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு எல்லாமே புரியுது தான், புரியாமலாம் கிடையாது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் சேர்ந்து நம்ம இடையில இருக்கிற விஷயங்களை நம்ம நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல. குழப்பாமல் எதுக்காக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை யோசிக்கிறதுக்கான இதுங்கிறது வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் இதாக தான் மனசு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்கோ, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்ந்து இது பண்ணிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கும். சரியாக இல்லாததை வச்சு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். இருக்கிறது இருந்துட்டு போகுது. அதுக்காக நீ எதையும் குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல. பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இந்த நேரத்தில் அது சரியாக நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்க வேண்டாம். நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். அதுக்காக நான் சொன்னேன், எங்கள் அப்பாக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இதாக கிடைக்கிது. கிடைக்காத விஷயங்கள நம்மளுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னோடனே, அவர் உடனே சொன்னார், எங்கள் சித்தப்பா இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது வேணும், வேணாமல் இல்லை. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் முடிவு எடுத்துக்கணும். இந்த நேரத்துக்கு இது சரி, அது சரின்னு சொல்லிட்டு நம்ம யாராலையும் யூகிக்க முடியாத சில விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் அன்னைக்கும் சரி, இன்றைக்கும் சரி எல்லாத்துக்கும் அதுமாரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் நடக்கட்டும். இருந்தாலும் நம்ம யாருக்குமே நம்ம தொந்தரவாக இருக்க வேண்டாம், பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிறது தான். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னோடனே, சரி குறையெல்லாம் சொல்ல வேண்டாம். எது நடக்குதோ நடக்கட்டும், இருந்தது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் முடிவெடுத்தேன். ஆனால் தைரியமாக ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா